உள்ளம் கரையாதோ உன் இதயம் உருகாதோ உன் உள்ளம் கரையாதோ உன் இதயம் வருந்தாதோ உன் நெஞ்சம் இருந்தாதோ உன் எண்ணம் மகனே மகளே மாறாதோ மனம் மாறாதோ. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரம் அருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. ஜெபமாலை உருட்டிக்கொண்டும் ஜெபங்கள் ஜெபித்துக் கொண்டும் வாழ்க்கையின் அந்திம காலத்தை ஆண்டவரே கதி என நாட்களை கடத்தும் என் அன்பு பெற்றோரே பெரியோரே, உங்கள் ஜெபங்களுக்கு இருக்கும் வல்லமை விட உங்கள் வலிகளுக்கு, காயங்களுக்கு, வேதனைகளுக்கு, துன்பங்களுக்கு வல்லமை அதிகம். அதுவும் கிறிஸ்துவின் வேதனைகளோடு அவற்றை இணைத்து ஒப்பு கொடுக்கும் போது அவற்றின் மகத்துவமே மகத்துவம். இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? இதோ இயேசு என்று இந்த அனுபவத்தை தர ஆசைப்படுகின்றார். எத்தனை முறை நீங்கள் இந்த சிலுவை பாதையை செய்திருப்பீர்கள்? ஏன் இந்த ஜெபங்கள் உங்களுக்கு மனப்பாடமாகவே தெரியும். இன்று நீங்கள் வழக்கமாய் சொல்லும் அந்த ஜெபங்களுக்கு சற்று ஓய்வு கொடுப்போம். மாறாக இயேசு தாமே உங்களை வழிநடத்த ஆசைப்படுகிறார். அவரை பின் செல்வோமா? முதல் நிலை, இயேசுநாதரை சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு பெற்ற பிள்ளைகளாலேயே ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கை கழுவப்பட்டு கவலையுறும் உங்கள் வேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பிள்ளைகளை பெற்றெடுக்க, பெற்ற பின் வளர்த்தெடுக்க, வளர்த்த பின் நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அனுபவித்த துயரங்கள், செய்த தியாகங்கள் எத்தனை. ஆனால் இப்போது அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவராய் உங்களை கை கழுவிவிட்டு போகும்போது உங்கள் நெஞ்சமே வெடித்து சிதறுவதை என்னால் உணர முடிகிறது. எனது சிலுவை பாதையின் முதல் நிலையில் நானும் இப்படிப்பட்ட வேதனையைத்தான் அனுபவித்தேன். அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள என்னை நெருக்கமாய் அறிந்திராத பிலாத்து கோழைத்தனமாய் கை கழுவியதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது.
ஆனால் என்னால் நன்மை பெற்றவர்கள், என் அருஞ்செயலால் குணமடைந்தவர்கள், என் அருள்மொழியை ஆர்வமாய் கேட்டவர்கள், நான் பலிக்கிய உணவை உண்டவர்கள், அவர்களும் கூட்டத்தோடு கூட்டமாக கை கழுவிவிட்டு போனதைத்தான் என்னாலும் ஏற்க முடியவில்லை. என்னை இவர்களும் உங்கள் பிள்ளைகளும் கை கழுவியிருக்கலாம். வேறு துணையில்லாத நேரத்தில் கடவுளின் துணை அருகில் உண்டு. உங்களோடு நான், என்னோடு நீங்கள், நாம் கைகோர்த்தால் இந்த உலகை மீட்க முடியும். புறப்படுங்கள், நாம் துன்பத்தால் இந்த உலகின் பாவங்களை போக்க. ஜெபம். என் இறைவா, என்னை விட்டு வெகு தொலைவில் போய்விடாதேயும். ஏனெனில் துன்புறுகிறேன். அருகிலேயே இரும். ஏனெனில் வேறு துணை யாருமே இல்லை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு புறக்கணிப்பால் ஏற்பட்ட காயத்தை ஒரு வழியாக சகித்து கொண்டு தைரியத்தையும் தெம்பையும் வருவித்து கொண்டு வாழ முற்படும் போது இந்த உடலை வருத்தும் நோயை வேறு சுமக்க வேண்டியுள்ளதே என முனகும் உங்கள் குரல் எனக்கு கேட்கிறது. உடல் நோய் என்கிற சிலுவை உங்கள் மீது சுமத்தப்படும் போது நீங்கள் படும் வேதனை எனக்கு புதிதல்ல. அவமானம், அநியாய தீர்ப்பு, அடி, உதை என அடுக்கடுக்காய் துன்பத்தை அனுபவித்த என் மீது பாரச் சிலுவையை சுமத்திய போது நானும் நொந்து போனேன். உடல் தெம்பி இருக்கும்போது எதையும் சுமக்க முடியும், தாங்கிக் கொள்ள முடியும், ஏன் உடலை வரித்து கொள்ளவும் முடியும். உங்கள் குழந்தைகளின் பாலம் பருவத்தில் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது அவர்களை விட நீங்கள் அதிகம் வேதனை உறவில்லையா? உண்ணாது உறங்காது உங்கள் உடலை வருத்தி அவர்களை கவனித்துக் கொள்ளவில்லையா? இப்போது நீங்கள் பலவீனமுற்று நோயென்னும் சிலுவை சுமக்கிறீர்கள். சிலுவையை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் நான் சுமக்கும் சிலுவை மனுக்குலத்தின் பாவங்களின் சுமைகளை போக்கும். நீங்கள் சுமக்கும் நோய் என்கிற சிலுவைக்கும் சுத்திகரிக்கும் வல்லமை உண்டு. உங்களில் பாவங்களையும் உங்கள் பிள்ளைகளின் பாவங்களையும் அது தூய்மைப்படுத்தும். கருவிலேயே சுமந்து பழக்கப்பட்ட நீங்கள் இந்த நோய் என்னும் சிலுவையும் சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். நோயின் போது உங்களை பார்த்து கொள்ள உங்கள் பிள்ளைகள் அருகில் இல்லாமல் போகலாம். இறைவன் பார்த்து கொள்வார். ஜெபம். ஆண்டவரே, நீர் எல்லாம் பார்க்கிறீர். துன்புறுவோரையும் வேதனைப்படுவோரையும் நீர் கவனித்துக் கொள்கிறீர். அவர்களை உம்மிடம் ஏற்றுக்கொள்கிறீர். எளியவர் எம்மை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதன்முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு, ஓடி ஆடி உழைத்து குடும்பத்தையே நடத்திய நீங்கள் இப்போது உடல் பலவீனத்தால் தள்ளாடுவதை உங்களால் தாங்க முடியவில்லை. வீட்டுக்கு வருவோரை விழுந்து விழுந்து உபசரித்து பரபரப்பாய் இருந்த உங்களால் நீங்கள் தடுமாறுவதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடல் பலவீனம் உங்களை வருத்துகிறது. நினைத்ததும் எழுந்து விரைந்து சென்று சில காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுவதற்கே சிரமமாக இருக்கிறது. நீங்கள் முதுமையில் அனுபவிக்கும் இந்த பலவீனத்தை நான் இம்மையிலேயே என் சிலுவை பாதையில் அனுபவித்து விட்டேன். ஊர்தோறும் சுற்றி திரிந்து நற்செய்தி அறிவித்த என்னால் இந்த கடைசி பயணத்தை தள்ளாடி தடுமாறி
விழுந்தும் எழுந்தும்தான் மேற்கொள்ள முடிந்தது. என் உடல் பலவீனப்பட்டதால் சிலுவை பயணம் நின்றுவிடவில்லை, நிலை குலையவில்லை, தொடர்ந்தது. உங்கள் பயணமும் தொடரட்டும். உடல் பலவீனம் உங்கள் உள்ளத்தை பலவீனமாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். உறுதி தரும் ஆவி என்னிடம் உண்டு, என்னை உற்று நோக்குங்கள். ஜெபம். ஆண்டவரே, எனக்கு வலிமையானவரே, உம்மையே நோக்கியுள்ளேன். ஏனெனில் இறைவா, நீரே என் பாதுகாப்பு, அரண். என் இறைவனே, என் மீது இறங்குவீர். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் நிலை. இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சின்னஞ்சிறு வயதில் மம்மி, டாடி என்றும் அம்மா, அப்பா என்றும் அழைக்க கற்றுக்கொண்ட உங்கள் குழந்தைகள் இப்போது ஒதுங்கி செல்கிறார்கள். பால பருவத்தில் பள்ளியில் சேர்ந்ததும் அப்பா பெயர் என்ன, அம்மாவின் தொழில் என்ன, அப்பாவின் தொழில் என்ன என்ற முதல் கேள்விகளுக்கு பதில் சொன்ன உங்கள் பிள்ளைகள் இப்போது எல்லாவற்றையும் மறந்துவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உலகத்துக்கு நீங்கள் அறிமுகம் செய்து வைத்தவர்கள் இப்போது உங்களை அறிமுகம் செய்து வைப்பதற்கே வெட்கப்படுகிறார்கள். இப்படி பிள்ளைகளாலேயே உதாசீனப்படுத்தப்படுவதை யாரால் தான் பொறுத்து கொள்ள முடியும்? என் தாய்க்கும் எனக்கும் இந்த நிலையில் அந்த வேதனைதான் ஏற்பட்டது. இந்த உலகத்தையே படைத்து அதில் மனிதர்களை அறிமுகம் செய்து வைத்த கடவுளின் மகன் நான். எனது மனித பிறப்புக்கே அறிமுகம் தந்த என் அன்னை. எங்கள் இருவரில் வேதனையையும் சட்டையே செய்யாத நன்றி மறந்த மக்கள் வேதனையாகத்தான் இருந்தது. எங்களுக்கு அருகில் இருப்பதை பெருமையாக கருத வேண்டியவர்கள் எங்களை விட்டு ஒதுங்குவதிலேயே குறியாக இருந்தார்கள். வாழ்க்கையில் உயர்த்திவிட்டு உங்களை ஊரறிய உலகறிய புகழ வேண்டிய உங்கள் பிள்ளைகள் உதாசீனப்படுத்தும் போது அந்த நிந்தனையை ஏற்பது சிரமம்தான். முகம் கவிழ்ந்துதான் போகும். ஆனால் நன்மைத்தனம் நிறைந்த இறைவன் உங்களை நிலைகுலைய விடமாட்டார். ஜெபம். ஆண்டவரே, உம் பொருட்டே நான் நிந்தனையை ஏற்றேன். உம் பொருட்டே வெட்கத்தால் என் முகம் கவிழ்ந்து போயிற்று. மிகுதியான உம் நன்மைத்தனத்திற்கு ஏற்ப என் மண்டாட்டை கேட்டருளும். உறுதியான உம் அருட்துணைக்கேற்ப எனக்கு செவிசாய் தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஐந்தாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு நிலாவை காட்டியும் பூச்சாண்டி காட்டியும் பாசத்தோடு உணவீட்டிய நாட்கள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றனவா? அழுது அடம்பிடித்து கேட்ட பொருட்களையும் துணிமணிகளையும் எப்படியோ பணத்தை புரட்டி வாங்கி கொடுத்த நேரங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றனவா? இப்படியெல்லாம் பாசத்தை ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் இப்போது நீங்கள் இருப்பதையே சுமையாக கருதுவதும், கடனே என்று உணவை வைத்துவிட்டு செல்வதும், உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்கள் முன் போட்டுவிட்டு செல்வதும் நிச்சயம் வேதனையாகத்தான் இருக்கும். வேண்டா வெறுப்புடன் அவர்கள் தரும் உணவோ உடையோ பொருளோ உங்கள் உள்ளத்தை உடைக்கும். ஆனால் அதை வேண்டாம் என்று சொல்லவும் முடியாது. ஏனென்றால் அவை முதுமையில் உங்கள் அத்தியாவசிய தேவைகள், உங்களால் சுலபமாக பெற முடியாதவை. கூனி குறுகி போகிறீர்கள். ஏறக்குறைய
இதே வேதனையைத்தான் நானும் அனுபவித்தேன். கட்டாயப்படுத்தப்பட்டதால் வேண்டா வெறுப்புடன் உதவி செய்த சீமோனின் துணையை என்னால் புறக்கணிக்கவும் முடியவில்லை, மகிழ்ச்சியோடு ஏற்கவும் முடியவில்லை. வேறு வழியில்லாமல் அவர் உதவுகிறார், நானும் ஏற்றுக்கொள்கிறேன். உரிய மரியாதையோ பாசமோ இன்றி உங்களுக்கு தரப்படும் உணவையோ உடையையோ பெற்றுக்கொள்ளும்போது உங்கள் மனம் படாத பாடுபடும். ஆனால் பிரதிபலன் பார்க்காது துணை புரிய இறைவனைத் தவிர வேறு மனிதர்களை பார்ப்பது அரிது. ஜெபம். ஆண்டவரே, எனக்கு துணை செய்யும். மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். என்னை தள்ளினார்கள், விழத்தாட்ட பார்த்தார்கள், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை செய்தார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு, வளர்ந்த உங்கள் பிள்ளைகள் குழந்தைகளாக இருந்தபோது நடந்தவையெல்லாம் உங்கள் கனத்த இதயத்தை மேலும் கனமாக்குகின்றன. அவர்கள் உணவருந்தும் போது உதடுகளின் ஓரத்தில் சிதறிய பருக்கைகளை துடைத்து அவர்கள் கை கால்களை கழுவி அவர்களை குளிப்பாட்டி விட்டும் வளர்த்தவர்கள் நீங்கள். முதுமையின் கொடுமையால் படுத்த படுக்கை ஆகிவிட்டீர்கள். நடமாட முடியவில்லை, உழைக்க முடியவில்லை, கண்கள் தெளிவாக தெரிவதில்லை, காதுகள் சரியாக கேட்பதில்லை. எதற்கெடுத்தாலும் மற்றவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இவையெல்லாம் பரவாயில்லை, ஆனால் இயற்கையின் அழைப்புக்கு கூட உங்களால் ஈடு கொடுக்க முடியாமல் படுக்கையிலேயே நீங்கள் சில தேவைகளை பூர்த்தி செய்ய நேரிடுகிறது. மற்றவர்கள் வந்து அந்த இடத்தையும் உங்களையும் சுத்தப்படுத்த வேண்டியுள்ளது. அப்போது நீங்கள் படும் வேதனை, உங்கள் உள்ளம் சிரித்து போவது எனக்கு புரிகிறது. இவற்றை கூட நம்மால் செய்ய முடியவில்லையே என கலங்கி போகிறீர்கள். சிலுவை பாதையின் போது சிந்திய இரத்த கசிவையும் ஓடிய வியர்வையையும் துடைத்து கொள்ளக்கூட என்னால் முடியவில்லை. வெரோனிக்காவின் பாசக்கரம் தேவைப்பட்டது. அவளும் அன்பு கரத்தை நீட்டினாள். அவளிடம் என் சாயலை நான் பார்த்தேன். அதற்கு கைமாறாக அந்த துகிலில் என் முகத்தை பதித்தேன். உங்கள் இயலாமையில் உங்கள் பிள்ளை பங்கெடுக்கிற போது மகிழுங்கள், நன்றி சொல்லுங்கள். உங்கள் சாயல்தானே அவர்கள். இதில் வெட்கப்படுவதற்கென்ன உள்ளது? அவர்களுக்கு நீங்கள் ஒரு கைமாறு செய்ய முடியும். இறைவனிடம் திருமுக ஒளி அவர்கள் மேல் வீச ஜெபியுங்கள். ஜெபம். ஆண்டவரே, எங்கள் பக்கமாய் உமது முகத்தை திருப்பி, ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளி எம்மீது வீசச் செய்யும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு, எதையுமே பொறுத்து கொண்டும் தாங்கிக் கொண்டும் வாழ பழகிவிட்ட உங்களாலேயே சில நேரங்களில் தாங்க முடியாத வலி, சகிக்க முடியாத வேதனை, உடலை வாட்டும் நோய் வரும்போது பொறுத்து கொள்ள முடியாமல் துடிக்கிறீர்கள். உங்களுக்கு ஆதரவாக இருக்கவும் மருத்துவரிடம் அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கவும் தேவைப்பட்டால் தைலம் தேய்த்து ஒத்தடம் கொடுக்கவும் உங்கள் பிள்ளைகள் முன்வர மாட்டார்களா என ஏங்குவீர்கள். அப்போது அவர்கள் ஆறுதல் தருவதற்கு பதிலாக
வயசான காலத்தில் இதெல்லாம் அனுபவிக்கத்தான் ஆகணும். ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டியதானே என பொறுமை தள்ளுகிற போது உங்கள் வேதனைக்கு அளவே இருக்காது. இத்தனை பிள்ளைகள் இருந்தும், இத்தனை உறவுகள் இருந்தும், தேவையான பொருள் வசதி இருந்தும் உதவி செய்ய மனம் இல்லையே என நினைக்கும் போது உங்கள் உடல் வலியை கூட எப்படியோ பொறுத்து கொள்வீர்கள். ஆனால் இந்த மனக்காயத்திற்கு தாங்கவே முடியாது. நானும் இதே வேதனையைத்தான் அனுபவித்தேன். சுமக்க முடியாத சிலுவையை சுமந்து வந்து தள்ளாடி விழுந்த என்னை தாங்கி பிடிக்க அத்தனை பேர் இருந்தும் ஒருவரும் முன் வராத போது நானும் இதே வேதனையைத்தான் அனுபவித்தேன். தள்ளாடும் நேரத்தில் தயங்காது துணை புரியும் ஆண்டவரின் அருள் நம்மை நிச்சயம் தாங்கும். ஜெபம். இதோ என் நடை தள்ளாடுகிறது என்று நான் நினைக்கையில், ஆண்டவரே, உம் அருள் என்னை தாங்குகிறது. என் இதயத்தில் கவலைகள் மிகும் வேளையில் உம் ஆறுதல் என் ஆன்மாவை இன்பத்தில் ஆழ்த்துகிறது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்கள் பேர பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகள் வளர்க்கும் விதம் உங்களை எப்படி குமுற வைக்கிறது? இப்படி நடந்து கொள்ளாதீர்கள், நல்வழிப்படுத்துங்கள், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள், தெய்வ பயத்தில் வளர கற்றுக் கொடுங்கள் என்று நீங்கள் அறிவுரை கூற வந்தால் உங்களுக்கு கிடைக்கும் பதில் என்ன? பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த காலத்து மனுஷங்க நாங்க, உங்கள் வேதாந்தம் எல்லாம் இப்ப சரிப்படாது என்று ஒதுக்குவதோடு நிற்பதில்லை. சாமி, கோயில், பயம், பக்தின்னு வாழ்ந்த நீங்க இப்போ நல்லாவா இருக்கீங்க? அவர்களை பாருங்கள், எவ்வளவு விவேகமாக வாழ்ந்து வயசான காலத்திலேயும் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்காங்க என்று அழுத்து கொள்ளவும் செய்வார்கள். உங்களுக்காக அவர்கள் இறங்குவார்கள். அவர்களை நினைத்து நீங்கள் அழுவீர்கள். எனது சிலுவை பாதையில் நிகழ்ந்ததும் இதுதான். அவர்களுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் அவர்களது பாவங்களுக்காகவும் அழுவதை விட்டுவிட்டு எனக்காக அழுதார்கள். பரிதாபத்துக்கு உரியவர்கள் அவர்கள். எனது துன்பம் இந்த சிலுவை பயணத்தோடு முடிவு பெற்றுவிடும். ஆனால் அவர்கள் துயரோ அவர்கள் மனம் திரும்பவில்லை எனில் தொடரக்கூடும். அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் பிள்ளைகளும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் வாழ்ந்து முடித்தவர்கள், உங்கள் பிள்ளைகள் வாழப்போகிறவர்கள். உங்கள் அனுபவம் தந்த பக்குவத்தை அவர்கள் பெறவில்லை. எனவே அவர்களை நினைத்து கோபப்படுவதை விட வருத்தப்பட்டு ஜெபியுங்கள். ஜெபம். முதிர் வயதிலும் நரைதிரை பருவத்திலும் இறைவா, நீர் என்னை கைவிடாதேயும். உமது கைவன்மையை இத்தலைமுறைக்கு எடுத்துரைக்கும் வரையிலும் இனிவரும் தலைமுறைகளுக்கு உம் ஆற்றலை நான் கூறும் வரையிலும் என்னை கைவிடாதேயும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்களை சுற்றி நிகழும் எதுவும் உங்களுக்கு பிடிக்கவில்லை. யாரை பார்த்தாலும் கோபமும் எரிச்சலும் வருகிறது. இப்படி நடந்து கொள்கிறார்களே, இதெல்லாம் எங்கே போய் முடியப் போகிறது என அழுத்து கொள்கிறீர்கள். நாங்கள் வாழ்ந்த காலம் எப்படி இருந்தது? காலம் ரொம்ப கெட்டு போச்சு, ஒன்றுமே சரியாயில்லை என பொறுமுகிறீர்கள். உங்கள் வருத்தத்தில் நியாயம் இருக்கலாம்.
ஆனால் சற்று நிதானமாய் யோசியுங்கள். மாற்றம் என்பது உலக நியதி. சூரியனுக்கு கீழ் மாறாதது எதுவும் இல்லை, நிலையானதும் எதுவும் இல்லை. ஏன், நீங்களும் கூட மாறித்தான் இருக்கிறீர்கள். உங்கள் வேகம் விவேகத்திடம் இடம் கொடுத்திருக்கிறது. உங்கள் கோபம் பொறிமக்கி வழிவிட்டிருக்கிறது. இவையெல்லாம் அனுபவங்கள் தந்த பாடம். நீங்கள் அடைந்துள்ள அனுபவத்தை வைத்து மற்றவர்களை எடை போடாதீர்கள். இளமையின் வேகத்தில் அவர்கள் செய்யும் செயல்கள் தவறாக முடியலாம். அவை தடுமாற்றங்கள், தள்ளாடல்கள். அவர்களுக்கு தேவை அனுசரணை, ஆதரவு, அறிவுரை, அனைத்திற்கும் மேலாக அன்பு கலந்த அக்கறை. அதை பெரியவர்களாகிய உங்களால் தான் தர முடியும். என் சிலுவை பாதையின் போது நானும் தள்ளாடினேன். 3ஆம் முறையாய் கீழே விழுந்தேன். எனக்கு தேவைப்பட்டது ஆதரவான கரங்கள். அவை கிடைக்கவில்லை. என் தந்தையின் ஆதரவு மட்டுமே கிட்டியது. முதிர்ந்த வயதில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவான கரங்களாக நீங்கள் இருக்க முடியும். உங்கள் பொறுமை, பரிவு, கனிவு, ஊக்கமூட்டும் சொற்கள் அவர்களுக்கு பலம் தரும். எழுந்து நடக்க துணிவு தரும். அவர்களை நீங்கள் தாங்குங்கள். உங்களை இறைவன் தாங்கிக் கொள்வார். ஜெபம். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என் பலன் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் இறைவா. என்னை விட்டு வெகு தொலைவில் போகாதேயும் என் இறைவா. எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மாதத்தின் முதல் தேதியன்று தின்பண்டங்களும் பொருட்களும் நீங்கள் வாங்கி வந்த காலத்தில் உங்களை மொய்த்து கொண்டனர் உங்கள் பிள்ளைகள். பணி ஓய்வு பெற்று மாலையும் கழுத்துமாக நீங்கள் வீட்டுக்கு வந்தபோது உங்கள் பிள்ளைகள் வளர்ந்திருந்தார்கள். உங்கள் பணி ஓய்வின் போது கிடைத்த தொகையின் பெரும் பங்கை அவர்கள் தொழில் பெருக்க, வீடு கட்ட, விருத்தி பண்ண என வாங்கி கொண்டார்கள். நீங்களும் மகிழ்ச்சியுடன் கொடுத்தீர்கள். இப்போது உங்களுக்கென்று ஒன்றுமில்லை. நீங்கள் பென்ஷன் பணம் வாங்கி வரும் தேதியன்று மட்டுமே நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள். பென்ஷன் வாங்காதவர்களுக்கு அந்த ஒரு நாள் மரியாதையும் கூட இல்லை. நீங்கள் சொத்துக்களாக கருதிய பிள்ளைகள் உங்கள் சொத்துக்கள் மீதுதான் குறியாக உள்ளார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது உங்கள் உள்ளம் குமுறும். இவர்களுக்கா நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவர்களுக்கா எத்தனை தியாகங்கள் செய்தோம் என்று வேதனைப்படுவீர்கள். இதே நிலையில்தான் நானும் இருந்தேன். என் சிலுவை பாதையின் போது கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாது என்னிடம் இருந்த ஒரு மேலாடையையும் கழற்றி என்னை நிர்வாணப்படுத்தி நிர்மூலமாக்கிய போது எனக்கும் ஏறக்குறைய உங்கள் உணர்வுதான் ஏற்பட்டது. என்னை அவர்கள் சிறுமைப்படுத்திய போது எனக்கு பெருமை சேர்க்கும் தந்தையின் திருவுளத்தை நினைத்தேன். அனைத்தையும் தாங்கிக் கொண்டேன். உங்களையும் குழந்தைகள் வெறுமைப்படுத்தி சிறுமைப்படுத்தும் போது கடவுளை நோக்குங்கள், கவலையை இறக்குங்கள். ஜெபம். ஆண்டவரே, என்னை காப்பவர் நீரே, எனக்கு பெருமை தருபவர் நீரே, நான் தலை நிமிர துணை செய்தவர் நீரே. கடவுளை நோக்கி கூக்குரலிட்டேன். தமது புனித மலையிலிருந்து என் குரலுக்கு செவி சாய்த்தார். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வயசான காலத்தில் அதென்ன ஊரம்பு, பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியதானே? தேவையாய் இந்த வேலை?
உதவி செய்யவில்லைனாலும் உபத்திரமாவது செய்யாமல் இருக்கலாம் அல்லவா? அதையும் இதையும் எடுத்து கீழே போட்டு உடைப்பதே வேலையா போச்சு. கேட்டா எடுத்து தரமாட்டோம், வயசாச்சுன்னா ஓரமா உட்காந்துக்கணும். இப்படிப்பட்ட பேச்சுக்களெல்லாம் உங்களுக்கு பழக்கமாகி போயிருக்கும். யாரிடமும் பேசக்கூடாது, சுதந்திரமாக எங்கும் செல்லக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது என 1000 கட்டுப்பாடுகள். உங்கள் படுக்கைதான் உங்கள் உலகம். அதை விட்டு எழுந்து நடப்பதே அத்துமீறிய செயல் போன்ற ஒரு நிலை. வயதானால் பார்வை மங்கும், செவிப்புலன் மங்கும். அதற்காக மனித உணர்வே அற்று போகுமா என்ன? வெறும் ஜடமாக இருக்க முடியுமா என பொறுமுகிற உங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் சிலுவையில் அறையப்பட்ட போது எனக்கும் இதே நிலைதான். குணம் பெற வேண்டிய ஒருவன் மீது கைகளை நீட்ட ஆசைப்பட்டேன், முடியவில்லை. ஆறுதல் தேடிய ஒருவனை நோக்கி செல்ல ஆசைப்பட்டேன், முடியவில்லை. என் கைகளையும் கால்களையும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். சிலுவை என்னும் அந்த சிறு சட்டத்தில் என்னை விட்டார்கள். ஆனால் அந்த சிலுவையில் அறையப்பட்டவனாகவே நான் மிக பெரும் புதுமையை செய்தேன். புதுமைகளிலெல்லாம் மேலான புதுமையாகிய மீட்பை பெற்று தந்தேன். நீங்களும் உங்கள் படுக்கையில் இருந்த வண்ணமே அளப்பெரும் நன்மைகளை செய்ய முடியும். உங்கள் ஜெபத்தால் பலரை மீட்க முடியும். ஜெபம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுகிறேன். எந்நாளும் நான் ஏமாற்றம் அடைய விடாதேயும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழ்க்கையின் இறுதி பருவத்தை ஏறக்குறைய எட்டிவிட்டீர்கள். இந்த பருவத்தில் இதுவரை நடந்தவைகளையும் இப்போது நடப்பவைகளையும் நினைத்து மனம் கசந்து போக வேண்டாம். உங்கள் உடல் உழைப்பால், பலத்தால், பணத்தால் நீங்கள் இனி யாருக்கும் பயன்பட முடியாமல் போகலாம். ஆனால் உங்களால் இன்னும் ஒன்று முடியும். சிலுவையில் தொங்கிய அந்த 3 மணி நேரம் முழுவதும் என் கவலைகள் என்னை பற்றியோ, என் காயங்கள் பற்றியோ, என் உடலை பற்றியோ இல்லை. மாறாக அந்த 3 மணி நேரமும் என் மனத்தில் இருந்தது ஆன்ம தாகம். நல்ல கல்வனை மீட்க வேண்டியது, என்னை பழித்து கொண்ட மக்களுக்காக மன்னிப்பு வேண்டுவது, என் தாயை உங்களுக்கு விட்டு செல்வது, தந்தையின் கரங்களில் என் ஆவியை ஒப்படைப்பது என மேலான காரியங்களை பற்றியே என் கவலைகள் அமைந்தன. அவை ஜபமாக மாறின. இறுதியில், தந்தையே, உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என அர்ப்பணமாக மாறின. வாழ்வின் இறுதி பருவத்தில் இருக்கும் நீங்கள் இனி உங்களை பற்றிய சிந்தனையை தவிர்த்து மற்றவர்களுக்காக, குறிப்பாக உங்கள் குழந்தைகளுக்காக மன்றாடுங்கள், மன்னிப்பு வேண்டுங்கள். எஞ்சிய நாட்களை இறைவனோடு ஜபத்தில் கழியுங்கள். அதன்பின் எல்லாம் நிறைவேறிற்று என பெருமூச்சு விடலாம். ஜபம். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும். என் கண்கள் வருத்தத்தால் பலவீனம் அடைகின்றன. என் உயிரும் உடலும் அப்படியே வருத்தத்திலேயே என் வாழ்நாள் கடந்து செல்கின்றது. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாய்விட்டு அழவும் மனவிட்டு பேசவும் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் யாரிடமும்
உங்கள் சோகத்தை சொல்லி எழ முடியாது. நாம் பெற்ற பிள்ளைகளை நாமே விட்டு கொடுத்து பேசுவதா என யாரிடமும் சொல்லாமல் மனதுக்குள்ளேயே புழுங்கிக் கொள்கிறீர்கள். இவர்களுக்கு என்ன குறை வைத்தோம்? உடல் கொடுத்தோம், உயிர் கொடுத்தோம், கல்வி கொடுத்தோம், வாழ்க்கையை கொடுத்தோம். நமக்கேன் இந்த நிலை? நம்மை ஏன் இவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று அடுக்கடுக்காய் கேள்விகள் எழும். ஆனால் யாரிடமும் சொல்ல முடியாமல் உங்களுக்குள்ளேயே வெந்து போவீர்கள். என் சிலுவை பாதையின் இறுதியில் என் அன்னைக்கும் இதே நிலைதான் ஏற்பட்டது. என்ன செய்தோம்? இந்த துயரை அனுபவிக்க இறைமகனையே இந்த உலகுக்கு கொடுத்தோம். ஆகட்டும் என்று சொன்ன வார்த்தைக்காக அத்தனை துயரையும் ஏற்றுக்கொண்டோம். மகனுக்கு 30 வயதான போது பொது வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தோம். இப்போது அந்த மகனை உருக்குலைத்து உயிரை பறித்து மடியில் கிடத்தி விட்டார்களே என மனம் அழுதது. ஆனால் என் அன்னை யாரையும் கோபித்து கொள்ளவில்லை. இந்த மனிதர்கள் நன்றி உள்ளவர்களாய் இருப்பார்கள், இவர்கள் போற்றுவார்கள் என்று எதிர்பார்த்தா அவர்கள் ஆகட்டும் என்றார்கள். இறைவனின் சித்தம் ஆகட்டும் என்றுதானே. நீங்களும் கூட பிள்ளைகள் பின் நாட்களில் பார்த்து கொள்வார்கள் என்பதற்காகவா அவர்களை பாசத்துடன் வளர்த்தீர்கள்? இல்லையே, பாசத்தால் தானே. உங்கள் பாசத்தை பிள்ளைகள் உதாசீனப்படுத்தி இருக்கலாம். இறைவன் நிச்சயம் பரிசளிப்பார். எனது மரண வேளையில் என் அன்னையின் துணை பலம் தந்தது. உங்களோடும் அவள் இருப்பாள். எனவே ஜெபியுங்கள். ஜெபம். அச்சிஷ்ட மரியாயே, சர்வீஸ்வரண்டே மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்கள் சொந்த இல்லங்களில் இருந்து புறக்கணிக்கப்பட்டு உங்கள் இறுதி காலத்தை சிலர் முதியோர் இல்லத்தில் கழிக்கக்கூடும். இன்னும் சிலர் சொந்த வீட்டிலேயே எதுவுமே எவருமே சொந்தமில்லாதது போல் வாழக்கூடும். எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், கடைசியில் இப்படி ஆகிவிட்டதே. நிம்மதியாய் படுத்துறங்க நமக்கென்று ஒரு இடம் கூட இல்லையே என்று கலங்கி போய் விட்டீர்களா? என்னை கொஞ்சம் பாருங்கள். எனக்கும் இந்த உலகம் தந்த கதி இதுதான். மணுமகனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை. இரவல் கல்லறையில் என் இருத்தல் 2 நாட்கள்தான். 3ஆம் நாள் விண்ணகத்தோர் மண்ணகத்தோர் யாவரும் மண்டியிட நான் அரியணை ஏறுவேன். விண்ணக ஆட்சியில் அரசுரிமை பெறுவேன். எங்கே இறக்கிறோம், எப்படி இறக்கிறோம், எத்தனை பேர் வந்தனர், எத்தனை மாலைகள் விழுந்தன, சுற்றம் சூழ்ந்திருந்ததா இல்லையா, இவையெல்லாம் முக்கியமில்லை. இறந்த பின் எங்கே போகப் போகிறோம், அங்கே நமக்கோர் இடம் உண்டா என்பதுதான் முக்கியம். அதற்கு எப்படி இறந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். நம் வாழ்வின் நாட்களை சற்று அசை போடுவோம். கடமைகளை செவ்வனே செய்து கனிவுடன் வாழ்ந்த நாட்களுக்காக கடவுளை போற்றுவோம். தவறிய தருணங்களுக்காக இங்கேயே பரிகரித்து விடுவோம். இந்த முதுமையின் துன்பங்களை, புறக்கணிப்புகளை, காயங்களை, வலிகளை, வேதனைகளை நம் பாவங்களுக்காகவும் பிறர் பாவங்களுக்காகவும் பரிகாரமாய் ஒப்பு கொடுப்போம். நல் மரணம் அடைந்து நற்கதி பெற ஜபத்தில் நாட்களை கழிப்போம். ஜபம். ஆண்டவரிடம் நான் வேண்டுவது ஒன்றே, நான் விரும்புவதும் ஒன்றே. ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்நாள் முழுவதும் குடியிருக்க வேண்டும். நானோ வாழ்வோர் நாட்டில் ஆண்டவருடைய நலன்களை காண்பேன் என நம்புகிறேன். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். சுவாமி பாடுபட்ட சுரூபத்தை பார்த்து தியானிக்கும் ஜெபம்.
என் ஆசைக்குரிய சேசு மரித்தாரோ? ஒரு நாளும் மரிக்கக்கூடாதவர் மரித்தாரோ? சகல மனிதர் உயிரை கடந்த மேலான உயிருள்ளவர் உயிர் விட்டாரோ? எல்லாருக்கும் உயிர் அளிப்பவர் உயிர் விட்டாரோ? மனு மக்களுக்காக தேவசுதன் இறந்தாரோ? ஆண்டவர் அடிமைகளுக்காக இறந்தாரோ? பாவிகளுக்காக பரிசுத்தர் உயிரிழந்தாரோ? ஓநாய்களுக்காக செம்மறி புருவை மாய்ந்ததோ? என் இயேசுவே, நீரோ இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஜீவன் பிரிந்து உடல் விரைத்திருக்கும் உம்மையே சிநேகித்து ஆராதித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்தி ஸ்துதித்து வணங்கி நமஸ்கரிக்கிறேன் சுவாமி. சம்மனசுகளால் ஆராதிக்கப்படும் தேவசிரசே, மனிதருக்காக கல்லிலும் புல்லிலும் சயனித்ததுமாய் முள்முடி அழுத்தின காயத்தால் ஒழுகி வடிந்த திரு இரத்தத்தில் தோய்ந்து மூச்சையடைந்து உயிர்விட்டு கவிழ்ந்திருக்கும் என் இயேசுவின் திருசிரசே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபை உடைத்தான இயேசுவை பார்த்து நீ மனிதருக்காக பட்ட அவமானத்தையும் அடைந்த நிந்தையும் குறித்து என் அகங்கார கர்வத்தை போக்கி தாழ்ச்சி உள்ளவளாக செய்வாயாக. சம்மனசுகளுக்கு ஆனந்த சந்தோஷம் கொடுக்கிறதுமாய் சூரியனை மங்கடிக்கும் ஜோதி பிரகாச சுந்தர ஒளியுள்ளதுமாய் மனுமக்களில் ரூப லாவண்ய அலங்காரம் உள்ளதுமாய் இருக்கிற இயேசுவின் திருமுகமே, மனிதரின் அசுத்த உமிழ்நீரால் அழுக்கடைந்து அடிகளால் கன்றி சிரசன் காயத்தில் நின்று ஓடி விழும் இரத்தத்தால் சிவந்து உயிர் பிறந்ததனால் வெளித்திருக்கும் என் இயேசுவின் திருமுகமே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து நீ மனுஷருக்காக வேறுபட்டு வேற்றுருவானதை குறித்து பாவத்தால் நான் கொண்ட அவலட்சண சொரூபத்தை மாற்றி இஷ்ட பிரசாதத்தால் அழகுள்ளவளாக செய்வாயாக. எங்கள் பாவத்திற்காக அழுது சிலுவை முதலான உபத்திரவங்களை சந்தோஷமாக தரிசித்து கிருபா கடாட்சத்தோடு எங்களை நோக்கி எங்கள் குற்றங்களை பார்க்க சகிக்க மாட்டாமல் மூடியிருக்கும் என் இயேசுவின் திருவிழிகளே, இந்த சிலுவையில் உங்களை வணங்குகிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து நீங்கள் எனக்காக சிந்தின கண்ணீரின் பலனை நான் இழந்து போகாதபடி உங்கள் கண்ணீரோடு என் கண்ணீரையும் ஒருமிக்க சேர்க்க எனக்கு வேண்டிய மனஸ்தாபத்தை தந்தருள்வீர்களாக. அமிர்த பிரசங்கங்களை சொல்லி அரிதான தர்மங்களை எளிதாக செய்ய போதித்து அனைவருக்கும் மோட்ச வழியை படிப்பித்து அருந்தாகத்திற்கு பிச்சும் புளித்த திராட்சைப்பழ ரசத்தையும் சுவை பார்த்த என் இயேசுவின் திருநாவே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து நீர் போதித்த நெறிவழியில் வழுவாமல் நடந்து என் இயேசுவின் திருநாமம் ஒன்றே என் நாவுக்கு இனிதாய் இருக்கும்படி உலக காரியமெல்லாம் எனக்கு கசப்பாயிருக்க செய்வாயாக. பரலோக பூலோக பாதாளத்தை படைத்து பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உறவு கட்டி பரகதி வாசலை திறந்து பாவிகளுக்கு தஞ்சமாக கைவிரித்து பார அணிகளால் சிலுவையில் அறையுண்ட என் இயேசுவின் திருக்கரங்களே, இந்த சிலுவையில் உங்களை வணங்கி நமஸ்கரிக்கிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து எனக்காக விரிக்கப்பட்ட திருக்கரங்களே, நான் ஒருபோதும் என் இயேசுவை விட்டு பிரியாதபடி நேச ஆணிகளால் என்னையும் உங்களோடு சேர்த்து அறைவீர்களாக. கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் சுற்றி திரிந்து என்னை தேடி அலைந்து பாவத்தால் என் காலில் விழுந்த தலையை அறுக்க சிலுவையில் அறையப்பட்ட என் இயேசுவின் திருப்பாதங்களே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து இனி நான் அவரை விட்டு அகலாதபடி என்னை உங்கள் அருகில் சேர்த்து கொள்வீர்களாக. போர் வீரனின் ஈட்டியின் வலிமையினால் குத்துண்டு காயப்பட்டதை விட எங்கள் பேரில் வைத்த நேச பெருக்கத்தால் அதிக காயப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி சிநேக அக்னிமயமாய் பற்றி எரியும் என் இயேசுவின் திரு இருதயமே, இந்த சிலுவையில் உம்மை வணங்கி நமஸ்கரிக்கிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து இயேசுவின் சிநேகம் என்னிடத்தில் குடிகொண்டு இருக்கும்படி குத்துண்டு திறந்த திருவிழா காயத்தால் என் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து உமக்கு பதிலாக என் இருதயத்தை இயேசுவினிடத்தில் வைப்பாயாக. என் இயேசுவே,
ஆசைக்குரிய இயேசுவே, சிநேக தேவனான இயேசுவே, உம்மை இத்தனை நிஷ்டூரமாய் வாதித்தார். கொடிய நெஞ்சமுள்ள பிரதான குருக்களும் வேத பாரகரும் யூதரும் துஷ்ட குணமுள்ள சேவகருமோ உம்மை இப்படி வதைத்தார்கள். உம்மை தேவனென்றும் தேவசுதனென்றும் மனிதரை மீட்டு ரட்சிக்க வந்த இரட்சகர் என்றும் விசுவசியாத அந்த குருடர் அல்லவே உம்மை வதைத்தவர்கள். உம்மை தேவனென்றும் இரட்சகர் என்றும் அங்கீகரிக்கிற நானல்லவோ வெட்கமும் ஈவும் இரக்கமும் இல்லாமல் உமது திருமுகத்தில் துப்பினேன். நானல்லவா உமது தசை கிழிய அடித்து முள்முடியை திரசில் பதித்தேன். நானல்லவோ உமது கை கால்களையும் விலாவையும் குத்தி திறந்தேன். பரலோகமும் பூலோகமும் சாட்சியாயிருக்க நானல்லவோ உம்மை கொன்று கொலைப்படுத்தினேன். ஐயோ என் ஆண்டவரே, நான் செய்த கொடுமைக்கு இனி என்ன செய்வேன்? நான் இத்தனை நிஷ்டூரங்களை செய்தும் இன்னும் என்மேல் தயை பாராட்டி என் உயிரை பறியாமல் எனக்கு உமது இஷ்ட பிரசாதத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிற என் நல்ல இயேசுவே, நீர்படும் உபாதைகளைக் கண்டு கருங்கல்லும் பாறையும் வாய்விட்டழுகிறது போல் பிளந்து நிற்க, கல்லிலும் ஈரமற்ற என் இருதயம் ஒன்றே கலங்காது நிற்கிறது. நீர்படும் உபாதைகளையும் அந்த உபாதைகளுக்கு காரணமான உமது சிநேக பெருக்கத்தையும் கண்டு என் இருதயம் தணலில் விழுந்த மெழுகுபோல் இலகுகிறது. இந்த மட்டும் நான் உமக்கு செய்த நிஷ்டூரம் போதும். இனியாகிலும் நான் உமக்கு துரோகம் செய்யாதிருக்க எனக்கு வேண்டிய இஷ்ட பிரசாதத்தை தந்தருளும். தயாபரரான இயேசுவே, நீர் என்னை பற்றியும் என்னாலும் தானே இத்தனை உபாதைப்பட்டும் இன்னும் உமது பேரில் இறங்காதிருப்பேனோ? ஆண்டவரே, உம்மை மிகவும் சிநேகித்து உமது திருப்பாடுகளின் மேல் இறங்கி இடைவிடாதழுது அங்கலாய்த்தவர்களோடு நானும் ஒருவனாக சேர்ந்து அங்கலாய்க்கிறேன். புனித மரியாயே, இயேசுநாதர் பாடுபடும் பொழுதும் சிலுவையில் தொங்கி ஜீவன் விடும் பொழுதும் ஜீவன் பிரிந்த திரு சரீரத்தை உமது திருமடியில் வைத்திருக்கும் பொழுதும் நீர் அனுபவித்த சொல்லிலடங்காத துக்க வியாகுலம் இப்பொழுது உமக்கொன்றும் அவசியமில்லாததினால் அந்த துக்க வியாகுலமெல்லாம் எனக்கு தந்தருளும். என்மேல் வைத்த இரக்கத்தால் உயிர்விட்ட அவரை கண்டு நானும் அவர் மேல் இரக்கத்தால் உயிர்விட கடவேனாக. இயேசுவே, என் உடலை விட்டு இன்னும் உயிர் பிரிய தேவரீர் திருவுளமாகாததினால் என் தோஷ துரோகத்தை கண்டு கூச்சப்பட்டு மனஸ்தாப மிகுதியால் உமது பாதத்தில் விழுந்து இடைவிடாது கண்ணீர் சொரிய அனுகிரகம் செய்தருளும். ஆண்டவரே, மனஸ்தாப மிகுதியால் அநேக ஆத்மாக்களின் இருதயம் பொடிப்படியாய் நொறுங்கினார் போல என் இருதயமும் நொறுங்கவும் என் கண்கள் இரண்டும் ஓயாமல் கண்ணீர் சொரியும் ஊற்றுகளாயும் என் கண்ணீர் இரத்த கண்ணீராகவும் செய்தள்ளும். உமது பாடுகளின் மேலுள்ள உருக்கத்தாலும் என் பாவங்களுக்காக படும் மனஸ்தாப மிகுதியினாலும் என் உயிர் பிரிய உமக்கு சம்மதமில்லாவிட்டாலும் என் பாவங்களுக்கு பொறுத்தலாவது கட்டளையிட்டருளும். 1000-10,000 முறை நரகத்திற்கு பாத்திரமான என் பாவங்களை பொறுத்தரல நியாயமில்லை என்றாலும் உமது நன்மைத்தனத்தை மறந்து உம்மை மறிதலித்த ராயப்பெருக்கும் உம்மிடம் பொறுத்தல் கேட்ட நல்ல கள்ளனுக்கும் பாவ பொறுத்தல் கட்டளையிட்டீர் என்கிறதினால் நான் உமது தயை நம்பி என் பாவங்களுக்கு பொறுத்தல் கேட்கிறேன். உம்மை வதைத்த கொடிய சத்துர்களுக்காக உமது திவ்ய பிதாவை இறந்து கொண்டதினாலும் உமது கொலைக்காரரில் ஒருவனாகிற எனக்கும் அந்த மன்றாட்டின் பலன் கிடைக்க வேண்டியதல்லோ? என் பாவங்களை பொறுத்தள்ள வேண்டுமென்று உம்மை நான் மன்றாடும் மன்றாட்டு உமது மன்றாட்டின் பலனல்லாமல் என் சத்துவமல்ல என்கிறதினால் உமது மன்றாட்டும் ஒருமிக்க வீண் போகாதபடி நீர் துவங்கினதை நீரே முடித்தருளும். உமது பிதாவானவர் இப்பொழுது உம்மை சகல படைக்கப்பட்ட வஸ்துக்களுக்கும் அதிபதி கர்த்தாவாகவும் சகல ஜீவியர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் மத்தியஸ்தராகவும் ஸ்தாபித்திருக்கிறதினால் அப்பொழுது நீர் அவரை கேட்டுக்கொண்ட மன்றாட்டை இப்பொழுது நீர்தாமை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறதினால் அப்பொழுது நீர் ஆசைப்பட்டு கேட்ட எங்கள் பாவ பொறுத்தலை இப்பொழுது நீரே எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டவரே, நீர் விருத்த சேதனம் செய்து கொண்ட பொழுதும் பூங்காவனத்தில் அவஸ்தைப்பட்ட பொழுதும்
கற்றுணல் கட்டி அடிபட்ட பொழுதும் முள்முடி தரிக்கப்பட்ட பொழுதும் இரத்தத்தோடு ஒட்டியிருந்த உமது வஸ்திரத்தை உரிந்த பொழுதும் உமது கை கால்களில் ஆணி அறைந்த பொழுதும் திருவிழாவை குத்தி திறந்த பொழுதும் ஒழுகி வடிந்த உமது திரு உதிரத்தை பார்த்து என் பாவங்களையும் இன்னும் மற்றும் உண்டான மனிதருடைய பாவங்களையும் நான் யாருக்காக மன்றாடி வேண்டி இருக்குமோ அவர்களுடைய பாவங்களையும் என் தப்பிதத்தினால் பாவத்தை கட்டி கொண்டவர்களுடைய பாவங்களையும் பொறுத்தருளும். எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட திரு இரத்தத்தை குறித்து எங்கள் பேரில் கிருபையாயிருக்க மன்றாடுகிறோம். எங்களை பழிவாங்க கேளாமல் எங்களுக்கு இரக்கம் செய்ய அபயமிடும் உம் இரத்தத்தை குறித்து எங்கள் மேல் இரக்கமாயிருக்க மன்றாடுகிறோம். எங்கள் துரோகங்களை அளவு கடந்த பேருள்ள உமது இரத்தத்தை குறித்து எங்கள் மேல் கருணையாயிருக்க மன்றாடுகிறோம். எங்களுக்காக மனு பேசும் திரு இரத்தத்தை கொண்டுதானே தயுள்ள இயேசுவே தயாயிரும் சுவாமி தயாயிரும் என்று அலறி அழுகிறோம். அந்த திரு உதிரத்தில் ஒரு துளி எங்கள் இருதயத்தில் தெளித்தருளும். எங்கள் பாவ தோஷங்களெல்லாம் நிர்மூலமாய் போகும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை பொறுத்தருளினதினால் இத்தனை துரோகங்களை செய்தபின் எங்கள் நன்றி கெட்ட தன்மையை பாராமல் இன்னமும் உமது கிருபையை தானே குறித்து தயை புரிந்தீரென்று நினைத்து உமது மேல் அதிக நன்றி பாராட்டி எங்கள் குற்றங்களுக்காக அதிக மனஸ்தாபப்படுகிறோம். என் நல்ல இயேசுவே, எங்கள் நன்றி கெட்ட தன்மை கரை காணாததாய் இருந்தாலும் உமது நன்மைத்தன்மை அதிலும் கரை காணாத கருணை கடலாய் இருக்கிறது. இயேசுவே, என் பாவ பெருக்கத்தையும் உமது நன்மையின் விசாலத்தையும் நீர் அனுபவித்த வேதனை நோவுகளின் அகோரத்தையும் உமது அன்பின் பூரிப்பையும் காணும் பொழுது என்னிடத்தில் பிறக்கும் விம்மல் தேம்பல் பெருமூச்சினால் என் இருதயம் வெடித்து நாவடைத்து போகிறது. இனி உமது திருப்பாதத்தை கட்டி அணைத்து கொண்டு இயேசுவே, என் பாவமே, என் கொடுமையே, நன்மையே, சிநேகமே, அன்பே, அன்பே என்று சொல்லுவேன். ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.